தெரிஞ்சுக்கங்க. இந்த வார்ல 2 பேருக்கு என்னதான் தேவை அப்படின்றத நம்ம பார்க்கும்போது ஈரானுக்கு தேவை என்ன அப்படின்றப்போ இஸ்ரேல் வந்துட்டு பாலஸ்தீன் இடத்துல தான் இருக்கு, அது பாலஸ்தீன் மக்களுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி 25-30 வருஷமா ஈரான் இஸ்ரேல் கிட்ட இதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு நிலம் பாலஸ்தீன் மக்களுக்கு போகணும்னு சொல்லி ஈரான் நினைக்குது. அதுவே இஸ்ரேல் என்ன நினைக்குது அப்படின்றப்போ எனக்கு இருக்குது இது ஒரு நாடு தான், யூதர்களுக்குன்றது இருக்குது இது ஒரு நாடு தான், இந்த நாட்டை விட்டு நான் போக மாட்டேன், இந்த நாட்டை அழிக்கிற ஈரான் இருக்கான் இல்லையா அந்த ஈரானை நான் அழிப்பேன் யூஎஸோட சப்போர்ட்னால, அதனால தான் இந்த போரை நான் வந்துட்டு இது பண்றேன். ஈரான் வந்துட்டு எந்த அளவுக்கு வீக் ஆகுறாங்களோ அந்த அளவுக்கு நாங்க வீக் ஆக்கி நாங்க தான் ஈரானை விட பவர்ஃபுல்லான ஒரு நாடுன்றது இந்த உலகத்துக்கு காட்டுவோம்னு சொல்லி இஸ்ரேல் கங்கணம் கட்டிட்டு அலையறாங்க. ஸோ இந்த 2 பேருக்குமே இதுதான் பிரச்சனையாவே இருக்கு, இந்த போர் நடக்கிறதுக்கான ஒரு ஒன் ஆஃப் த ரீசனாகவுமே இருக்குன்றது தெரிஞ்சுக்கங்க. ஸோ இந்த ஒரு பட்சத்தில் இப்போ ஈஎஸ்ஐ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்றப்ப பார்க்கும்போது கையை கட்டிக்கிட்டு சும்மா வேடிக்கை பார்க்குறாங்க. ஆனால் உடனே இந்த டொனால்ட் ட்ரம்ப் வந்துட்டு அந்த நேரத்தில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, 2 பேரும் போரை நிறுத்துங்க, 2 பேருமே போரை நிப்பாட்டுங்க, இதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் போர் செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு அப்பப்போ சின்னதாக ஒரு